தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. ரூத் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனம் ஒரு பகுதியை வாசிக்கிறேன் கேளுங்க. நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. 4ஆம் வசனத்துல, அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய ஜெப வேலையை, ஜெப வாழ்க்கையை குறிக்குது. நீங்கள் தேவனிடத்தில் போகும்பொழுது அதுக்கு ஒரு நியமனங்களை வச்சிருக்கிறாரு. இது குட் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல பழக்கங்கள்னு வச்சுக்கோங்க. 3ஆம் வசனம், நீ குளித்து எண்ணெய் பூசி உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை அபிஷேகத்தினால உங்களை நீங்கள் நிறைச்சிட்டு, தேவனுடைய ஆவியானவர்னால நிறைச்சிட்டு வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ள உங்கள் ரட்சிப்பை குறிக்குது. அவர் கொடுத்த ரட்சிப்பின் மூலமாக அவர்கிட்ட போய் அந்த களத்திற்கு போனால் அந்த ஜெப வேலை, உங்கள் ஜெப இடத்திற்கு, ஆண்டவரிடத்தில் உங்கள் தீர்த்த ஊற்ற இடத்துக்கு போகும்போது அவன் கால்களில் மூடி இருக்க போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள். அதாவது என்னன்னா, தேவனுடைய பிரசங்கத்தினால நீங்கள் அங்கே போய் தங்கி காத்திருங்க அப்படின்ற இந்த கட்டளை இருக்குது. இந்த காரியத்தோட பிரதிபலன் எப்படின்னா, 18ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றால். எவ்வளோ நல்ல காரியம் பாருங்க. நீங்கள் உங்கள் ஜெபத்தை கொண்டு போய் அவருடைய பாதத்தில் விட்டுட்டீங்கன்னா, நீங்கள் இளைப்பாடுறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்குற வரைக்கும் அவளை இளைப்பாற மாட்டார். அதாவது அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். அந்த வசனம் சொல்லுது, இன்றைக்கே செய்வார்னு. அதனால் விசுவாசிக்க. தேவன் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அவருக்கு பிரியமான வழியில் நடந்து ஜெபிக்க. நிச்சயமாக இன்றைக்கே பலன் தருவார், பதில் கொடுப்பார்.